கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பால்கோவா மாரி ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சோன்னே சரி மிஸ் ஆகலம்மா அது ஏதோ நடந்திருக்கு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 100 டயல் பண்ணோம். நான் காலையில் வேலைக்கு கிளம்புனேன். அதுக்கப்புறம் ஒரு லேடிஸு ரெகுலராக வீட்டுக்கு வருவாங்க தான் அவங்க. வந்து போயின்னு இருப்பாங்க. ஆனால் பர்மனெண்ட்டாக நம்ம சொந்தக்காரர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஸ்வீட் எடுத்துன்னு வந்துருக்கிறேன் அப்படின்னு அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பால்கோவா மாரி ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எங்கள் ஒய்ஃப் ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சாப்பிட்டோன்னே போதும் அப்படின்னா, இல்லை இன்னொன்று சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியல. அவ்வளோதான், அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க. காலையில் நடந்தது. எடுத்துன்னு போனது அவங்களுக்கே தெரியாது. போனதுக்கப்புறம் சாயங்காலம் 4-5 மணிக்கு மறுபடியும் ரிட்டன் வந்தது. அதே பொம்பளை பக்கத்து வீட்டில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டுக்குள்ளே வந்தேன். பேக் கேட் ஒன்று இருக்குது, பால்கனி சைடு. அது உள்ளே வந்துட்டு நடித்தாங்க. ஒன்றும் அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 7:45 மேலே வீட்டிலேருந்து கீழே வந்திருக்காங்க. அவங்க கதவை தட்டினாங்க. இவங்க திறந்துட்டு அழுகுறாங்க. ஆனால் பேச வரல. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. இப்படி தான் கை காமிக்கிறேன் தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் 8 மணிக்கு வீட்டுக்கு போனேன். 8:10 வீட்டுக்கு போனேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆள். இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சோன்னே சரி மிஸ் ஆகலம்மா அது ஏதோ நடந்திருக்கு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 100 டயல் பண்ணோம். டயல் பண்ணோன்னே ஸ்டேஷனில் டக்குன்னு இமிடியேட்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தண்ணி கொடுத்தானே, தண்ணி குடிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணாலாம் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, சார் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க. வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்டேஷனில் வந்தாங்க. எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக எல்லாம் பார்த்தாங்க. பேர் சொன்னோன்னே அவங்களுக்கு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். போகும்போது சரி காலையில் எதுவுமே சாப்பிடல அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்தோன்னே வாமிட்டும் வந்தது. அதுக்கப்புறம் சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே இல்லைங்க, நீங்கள் பக்கா ரிப்போர்ட் வேணுமுன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரிப்போர்ட்டில் யூரின் டெஸ்ட்டில் தான் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட் வந்தது சார். அதுதான் நடந்தது. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். நேற்று நாங்கள் எஃப்ஐஆர் காப்பி நேற்று வர சொன்னாங்க. எங்கள் ஸ்டேஷன்லேயே இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சி கேட்டால் நாங்கள் எதுவுமே பாயசம் கொடுக்கல, அறந்துச்சு, நான் எடுத்துன்னு போனேன். நீ எப்படி எடுத்துன்னு போகலாம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு, இங்கே நீ தூக்க மாட்டிக்கோ, எதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிற அப்படின்னு கூட கேட்டேன் சார். நான் 6 சவரம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க சார் போலீஸ்காரர்கிட்ட என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி? இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விரலை எடுக்கணும், கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். எப்படி கண்டுபிடிச்சாங்க போலீஸ் நாங்கள் 100% நம்ம பக்காவாக சொல்லிட்டோம்ல சார். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, காலைல ஸ்வீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 4 மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பக்கத்தில் வீட்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு டவுட் வந்தது, பக்காவாக டவுட் வந்தது. அப்படியே நைட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க அவங்கள. அப்போ கூட எங்களுக்கு டவுட் வரல, அந்த அம்மா பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் போலீஸுக்கு தான் அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஆகி போயிடுச்சு. அப்பயே நல்லா தட்டிட்டு கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. நீங்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க கூடயே தான் இருந்தாங்களா? எப்படி இந்த தேர்ட் டைம்? ஃபஸ்ட் டைம் அவங்க இல்லை, 2வது தடவை தான் அவங்க கூட்டின்னு வந்திருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்போ நாங்கள் எங்கள் ஒய்ஃப்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருந்தோம். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கால் பண்ணாங்க, இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் அங்கேயே இருந்தாங்க, இவங்க சாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நாங்கள் நான் மட்டும் வந்தேன், நானும் எங்கள் அண்ணன் பையன் கூட்டின்னு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கூட்டின்னு வந்தாங்க. அவங்க வச்சு இப்போ எதுவுமே நீங்கள் பேச வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தனியாக இருங்க அப்படின்னு அவங்க சும்மா எல்லாம் கலரி பார்த்தாங்க, என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஆனால் எதுவுமே இல்லை வீட்டில். ஆனால் எடுத்துன்னு போயிடுச்சு. அது பக்கத்து வீட்லேயும் இன்னொரு வீட்லேயும் திருட்டு இருக்காங்க தெரியுமா? அது இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது சார். ஆனால் அது 20 நாள் முன்னாடி ஆயிடுச்சான். ஆனால் அவங்களுக்கு யாரால் எடுத்திருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ இது பண்ணோடனே இது எங்கள் வீட்டில் நடந்தோடனே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு இவங்க தான். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 நாள் கண்டினியூ அவங்க வீட்டுக்கு வந்துன்னு தான் இருந்தாங்க. போயின்னு இருந்தாங்களா. சரி நார்மலாக ஒரு பொம்பளை அதே தெருவில் இருக்குதுல்ல, வந்துன்னு இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க டவுட்டே வரல. வந்தாலும் கூட அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பொண்ணு தான் செஞ்சுருக்குது இந்த தப்பு,
நாங்கள் செய்யலை அப்படின்ட்டு சமாளித்து தான் இருந்தது. இந்த 20 நாள் சமாளித்து தான் இருந்தது அந்த பொம்பளை. போலீஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்லேயும் எல்லாமே. இந்த பொம்பளை வந்து கரெக்டாக இவங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு ப்ரூஃபே வரல. எங்கள் வீட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் அது 100% ஒத்துக்கிச்சு. அதுதான் 100% ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல விழிப்புணர்வாக என்ன? ஆனால் கண்டிப்பாக வந்து போலீஸ் சைடில் கூட நம்மளுக்கு வந்து தனியாக இருக்கும்போது, தனியாக இருக்கிறதுன்னு இல்லை, எல்லாருமே வீட்டில் ஃபேமிலி வந்து தனியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். தெருவிலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் சாப்பிடக்கூடாது. வெளியே நைட் டைமில் வந்து அங்கே ஒயின் ஷாப்பு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. எல்லாம் அந்த சந்தில் ஒயின் ஷாப் இருக்குது. அந்த சந்திலே வந்து எல்லாம் சரக்கு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. நாங்களே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறோம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ போலீஸ்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நகைலாம் கிடச்சிருச்சா? உடனே பிடிச்சிருக்காங்க? உடனே பிடிச்சிருக்காங்க சார். அவங்க வந்து 100% நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பக்காவாக தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இது சேஞ்சஸே இல்லை. நம்ம கூப்பிட்டோன்னே ஹேண்ட் ஓவர் பண்ணல, நீங்கள் கோர்ட்டில் தாங்க அது ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்ச நகை. கண்டிப்பாக சார். நான் வந்து ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறவங்க. நான் வந்து ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறோம். ஒருத்தர்கிட்ட தான் வேலை செய்கிறேன். இப்பயும் வேலை செய்கிறேன். அது நம்ம கஷ்டப்படுறது ஃபஸ்ட்டு நகை இல்லை சார். என் ஒய்ஃபுக்கு என்ன ஆயிருந்தால் அதுக்கு என்ன சார் ஃபஸ்ட்டு பதில்? யார் சார்? ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன நடந்ததுன்னா, அவங்க காலையில் 7 மணிக்கு 11 மணிக்கு நடந்தது. நாங்கள் 8 மணிக்கு போனால் கூட நான் தான் ஹஸ்பண்டுன்னு அவங்களுக்கு தெரியல, பேச முடியல அவங்களால. நைட்டு 3:30 மணிக்கு தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக எங்கள் வீட்டில் இங்கே இருக்க, நான் எங்கே இருக்கிறேன் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் அப்படின்னும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்களே சார். அது என்னன்னு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். நம்ம அது தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஃபஸ்ட்டு வேணும். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து அந்த நகை செப்பரேட்டு. நகை வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறது தான். ஆனால் என் ஒய்ஃபு இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படணும், என் ஃபேமிலி லைஃப் ஃபுல்லாக என்ன கஷ்டப்படணும், அதெல்லாம் இருக்குல்ல சார். அதுதான் அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும். மாலாதிரி. என் ஒய்ஃப் வந்து சுஜாதா. அதில் என்ன கலந்து கொடுத்தாங்க? ஸ்வீட்டு கொடுத்தாங்க சார். அந்த பால்கோவா மாரி ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அது நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு வந்தால் யாருனாலும் நம்மளோட சாப்பிடுவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.